இவர் பேர்தாமா கலைஞர். குங்கிலிய கலைஞர்னு நாங்க சொல்லுவோம். தினசரி கோவில்ல குங்கிலிய தூபம் போடுவேன். மத்த நேரங்கள்ல குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். பெரிய பக்திமான். சிவசிவா 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 சம்போ மகாதேவ். சிவகாமி, நம்ம குழந்தை சாம்பசிவம் எங்கடி? பூஜைக்கு வில்வம் பறிச்சிடுவான்னு நினைச்சேன்னா. வாடா ராஜா. அப்பா மன்னிச்சிருங்கோ, வில்வம் கொண்டு வர செத்த நாளே ஆயிடுத்து. சரி சரி, அந்த வில்வத்தை அம்மாட்ட கொடுத்துட்டோ, மத்த குழந்தையோட நீயும் பாடங்கத்துக்கு உட்காந்துக்கோ போ. குழந்தைகளா, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சரி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை குருவே நமः. உட்காருங்க. ஈஸ்வரா, இன்னைக்கு முதல் பாடம் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், செய்வன திருந்தச் செய், சேருமிடம் அறிந்து சேர். சரியா சொன்னேள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மீனாட்சி, இது எந்த நூல்ல வருது? திருக்குறள். அப்படி சொல்லு. அடுத்தது கொன்றை வேந்தன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. குற்றம் பார்க்கின் மேல சொல்லு. சுற்றம் இல்லை. வீராசாமி, இத யார் சொன்னா? இவன் தான் சொன்னான். சரியா சொல்லணும். இத யார் சொன்னா? இவன் தான் சொன்னான். குழந்தைகளா, சிரிக்கப்படாது, தப்பு. ராஜம், நீ சொல்லு, இது எந்த நூல்ல வருது? கொன்றை வேந்தன். பலே, இந்த நூலை யார் எழுதினா? அவ்வை பாட்டி. பலே பலே, இந்த பதில தான் நீ சொல்லிருக்கணும். புரிஞ்சுதா? ராஜம், தப்பா சொன்ன வீராசாமி தலையில ஒரு குட்டு வை. வீராசாமி, அழப்படாத. இப்ப என்ன எடுத்த? ஏய், இந்த மாதிரி பாசாங்க பண்ணப்படாது. நீ தப்பா சொன்னாய், அதுக்கு தண்டனை கிடைச்சது. நீ பாடத்துல கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா நான் குட்ட சொன்னேன். டேய் வீராசாமி, நில்லு. டேய் வீராசாமி. பகவானே, ஈஸ்வரா. குழந்தைகளா, நல்லா இறங்கி சொல்லணும். நாமார்க்கும் குடியல்லோ, நமனை அஞ்சோ. வீராசாமி, ஏன்டா அழுகுற? சொல்லுடா. படிக்க போற இடத்துல யாராவது அடிச்சாங்களா? ஆனா சொல்லிட்டு அனுப்பா. அந்த பசங்க உன்னை யாராவது அடிச்சாங்களா? இல்ல அந்த கல்யாணம் அடிச்சாரா? என்ன தைரியம் அவனுக்கு? இந்த சண்டை மாறத்து நிலையில பார்த்தாலே இந்த ஊரே பயந்து நடுங்கும். அப்படி இருக்கும்போது என் பையனை அவன் அடிச்சானா? நான் யாருன்னு அவனுக்கு காமிக்கிறேன். கலையரே, ஓய் கலையரே, வாங்கோ, உள்ள வாங்கோ. இருக்கட்டும். என் மகனை எப்படி வளர்க்கலாம் தெரியுமா? ஓய், 100 வேலி நிலத்துக்கு வாரிசுங்க. சந்தோஷம். அவன் 1000 வேலைக்கு அதிபதியா அமோகமா இருக்கட்டும். நீங்க விஷயத்தை சொல்லுங்க. என் பையன் வீராசாமி நீர் அடிச்சிரா? அவன் பாடத்தை சரியா கவனிக்கல, அத அவனுக்கு புரிய வச்சேன். இந்த சின்ன விஷயத்துக்கு பெரியவா நீங்க இவ்வளவு கோபத்தோட இங்க வரணுமா? எது சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? நான் அவனை படிக்க அனுப்பிச்சா நீ அவனை அடிச்சு அனுப்புறீ. பெரிய விஷயம் பார்க்காம எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்துறதா? என்கிட்ட பாடம் கத்துக்கிற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்னா தான் பாவிக்கிறேன். இந்த ஒத்துமையில தான் தெய்வீகமே அடங்கி இருக்கு.
5ல விளையாதது 50ல விளையாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தை வீராசாமியுடைய படிப்பு வீணாயிடப்படாது. அதுக்குத்தான் போய் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். உங்க குழந்தையுடைய வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன். நாளையில இருந்து என் பையன் உம்மா வீட்டுக்கு வரமாட்டான். நீர் என் வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு பாடம் சொல்லி தரீர். ஆஹா, தப்பு. கல்வியை தேடித்தான் குழந்தைகள் போகணும், குழந்தைகளை தேடி கல்வி போகக்கூடாது. சண்டை போறத சொல்ற போய். சக்கரவர்த்தியே சொன்னாலும் இதுதான் தர்மம். குடிசையும் கோபுரமும் ஒன்னாயிடுமா? கல்விக்கு ஏதுவை பாரபட்சம். ஓஹோ, அரைப்படி நெல்லு கூட உமக்கு தர முடியாத குடிசையும் ஒண்ணு, 6 முட்டை நெல் இழக்கிற என் மகனும் ஒண்ணா? தேவனியாண்டி தூக்குடா நெல்லு முட்டைகள் எல்லாம். சிவகாமி, என்னண்ணா? இவர் கொடுத்த அரிசியில என்ன மிச்சம் இருக்கோ அதுல ஒரு குந்துமணி விடாம எடுத்துட்டு வா போ. ம். சிவகாமி, என்னண்ணா? இவர் கொடுத்த அரிசியில என்ன மிச்சம் இருக்கோ அதுல ஒரு குந்துமணி விடாம எடுத்துட்டு வா போ. ம். கொண்டா. இதுவும் நீர் கொடுத்த அரிசியில் உள்ள மிச்சம் தான். இந்த வாங்கிக்கோ. போ. ம். ம். என்ன மனுஷா இவாள்லாம்? சிவசிவா, சிவசிவா, சிவசிவா. லக்ஷ்மி, அது எப்படி கொடு. பழம், பாக்கு, வெத்தலை, பூ, தேங்காய், நெய் விளக்கு எல்லாம் சரியா இருக்க. அர்ச்சகரையா, வாங்க. அர்ச்சனையா? ஆமாங்க. அப்பா, ஏன்பா சாமிக்கு பழம், வெத்தலை, தேங்காய் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுறோம்? லக்ஷ்மி, கோவிலுக்கு வந்துட்டா பயபக்தியோட சாமி கும்பிடுறத விட்டுட்டு நீ என்ன அனாவசியமா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஐயா, தப்பு. குழந்தைகளுக்கு சந்தேகம்னு வந்துடுத்தோம்னா அதை தெளிவு பண்ண வேண்டியது பெரியவாளுடைய கடமை. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லி அந்த குழந்தையினுடைய வாயை அடைக்கப்படாது. குழந்தை, உன் சந்தேகத்தை நீ என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். ஐயா, இந்த உலகத்துல எல்லாமே ஆண்டவன் தானே படிச்சிருக்கா? ஆமா. ஆனா ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஏன் வெத்தலை, பாக்கு, பழம், நெய் விளக்கு, தேங்காய் மட்டும் பயன்படுத்துறோம்? அர்ச்சகரே, அந்த தட்டை எப்படி கொடுங்க. குழந்தை, இதோ இந்த தேங்காயை பாத்தியா? இத வெளிப்புறத்துல பார்க்கும்போது ஒரு கரடுமுரடான ஓடாத்தான் தெரியும். ஆனா இத உடைச்சா இதுக்குள்ள தேங்காய் தும்பப்பூ மாதிரி வெள்ளையா இருக்கும். இதோட நீர் தெளிஞ்ச நீரோட போல சுத்தமா இருக்கும். அதே மாதிரி நம்மள மாதிரி மனுஷா வெளிப்புறத்துல எப்படி இருந்தாலும் இந்த பகவான் சன்னதிக்கு வந்துட்டா நம்ம மனசு தும்பப்பூ மாதிரி வெள்ளையாவும் தெளிஞ்ச நீரோடையாவும் இருக்கணும். நம்முடைய குணம் இதோ இந்த கனிஞ்ச பழம் போல இருக்கணும். இதோ இந்த வெத்தலை, இந்த வெத்தலையை நம்ம ஏன் வைக்கிறோம்னு தெரியுமா? இந்த வெத்தலை மேல ஒவ்வொரு தடவை அர்ச்சனை பண்ணும் பொழுதும் நம்ம பகவானுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறோம். என்னன்னு தெரியுமோ? பகவானே, என் மனச தும்பப்பூ மாதிரி வெள்ளையாவும் தெளிஞ்ச நீரோடையாவும் என் குணத்தை கனிஞ்ச பழமாவும் வச்சுண்டு இந்த வெத்தலை மேல நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். என்னன்னா, நானும் என் குடும்பமும் என் மனைவி மக்களும் என் வீடும் என் நாடும் என் சுற்றத்தாரும் என் நாட்டு மக்களும் க்ஷேமமா இருக்க என் கடமையை பண்றதுக்கு நான் சித்தமா இருக்கேன். அதை இந்த வெத்தலை மேல நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு உன்னுடைய ஆசீர்வாதமோ அனுகிரகமோ எனக்கு தேவை பகவானே, அதனை கொடு அப்படின்னு அந்தர சுத்தியா நம்ம வேண்டிக்கிறோம். அந்த வேண்டுதலுக்காகத்தான் இந்த தேங்காய், இந்த பழம், இந்த வெத்தலை இதெல்லாம் அர்ச்சனையும் போது நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்போ உனக்கு தெளிவா புரிஞ்சுதா குழந்தை?
நல்லா புரிஞ்சுதுங்கய்யா, நன்றிங்கய்யா. அர்ச்சகரே, 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 என்ன அப்படியே சில மாதிரி ஸ்தம்பிச்சு நின்னுட்டேள்? என்ன கலைஞரே, நாம அன்றாட செய்யற பூஜைக்கு அற்புதமா ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டேன். நீங்க ரொம்ப பெரியவா, உங்ககிட்ட பாடம் சொல்லிக்கிறவாள்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கா. கேக்குதான் புத்திர பாக்கியம் கிடையாது. உங்ககிட்ட பாடம் சொல்லிக்கிறதுக்கு ஆகுது அந்த ஈஸ்வரன் எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட கூடாதா? என்ன நீங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிண்டு அவெல்லாம் காத்துட்டு இருக்கா. இந்தாங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க, போங்க, நடக்கட்டும். சிவசிவா சிவசிவா சிவசிவா. சிவசிவா சிவசிவா. என்ன இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கள்? சிவகாமி, என்ன இன்னைக்கு குழந்தைகளே காணோம்? மருதம்மா, உங்க குழந்தை எங்க? ஏன் பாடங்கத்துக்க வரல? ராமலிங்கம், என்ன பேசாம நிக்கிறீர்? உங்க பேர எங்க சுவாமி? அவன் தானே முதல் குழந்தையா பாடங்கத்துக்க ஆசாசியா வருவான். அதுல பாருங்க சுவாமி, என்ன ஆயிடுத்து இன்னைக்கு? ஏன் நீ குழந்தையிலே வரல? எப்படி கல்யாணாரே வருவாங்க? என்ன சாத்தனார, உங்க குழந்தை மீனாட்சி கூட இன்னைக்கு பாடங்கத்துக்கு வரலையே? என் குழந்தை மீனாட்சி மட்டும் இல்லைங்க, இனிமே எந்த குழந்தையும் இங்க பாடங்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன் இப்படி புதிர் போடுறீங்க? கொஞ்சம் புரியும்படியத்தான் சொல்லுமே. இனிமே எந்த குழந்தையும் இங்க பாடங்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன் இப்படி புதிர் போடுறீங்க? கொஞ்சம் புரியும்படியத்தான் சொல்லுமே. அதாவது உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. சிவகாமி அம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு கோவில் தெரியும், குங்குலியம் தெரியும், திருப்பணி தெரியும். இந்த உலகத்து நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பத்தி ஏதாவது இவருக்கு தெரியுமா? நீர் என்ன சொல்றீர்? சண்டை மாறுறதோட நீங்க சண்டை போட்டீங்கல்ல. நான் ஏன் சண்டை எல்லாம் போட போறேன்? அவர்தான் உப்பு பெறாத விஷயத்தை போய் பெருசு பண்ணார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஊர்ல எல்லாருமே சண்டை மாறுறதுகிட்ட ஏதாவது ஒரு வகையில நல்லா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பையனே இங்க பாடம் படிக்க வராத போது மத்த பசங்க எப்படி இங்க பாடம் படிக்க வரும்? எல்லாம் உங்க போதாத காலம். நாங்க வரோம், வாங்க போலாம். என்ன மனுஷா நாய்வாள்லாம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இப்படி பெருசு பண்ணிட்டாளே. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதை இப்படி கெடுத்துட்டாளே. அதாண்டி விதிங்கிறது. பார்க்கடலை கடைஞ்ச போது மகாவிஷ்ணுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைச்சது. ஆனா ஆதிசிவனுக்கு ஆழகால விஷந்த அனடி கிடைச்சது. அகிலத்தையே ஆள்ற ஆண்டவனுக்கே அதுதான் கதி விதின்னா, நம்மெல்லாம் சராசரி மனுஷ ஜென்மங்கள். எல்லாம் அவன் செயல், சிவன் செயல். வா சாம்பசிவம், வா. ஏன்னா அதோ பாத்தேலா, சிவகாமி, குழந்தைகள் பாடம் கத்துக்கிறது தடப்பட்டு போயிடுத்துன்னு அன்னைக்கு வருத்தப்பட்டியே, அங்க பாத்தியா? இதை யாராடி தடுக்க முடியும்? கொடுத்த தர்மத்தையும் கற்பிச்ச கல்வியையும் யாராலையும் அழிக்க முடியாது. வா வா போலாம்.
நீங்க நில்லுங்க. என்ன சாத்தனாரே, ஆத்துக்கு போயிட்டு இருக்கேன். சாப்பிட்டாச்சா? ஆ, ஓ நன்னா, பகவான் கிருபையில. எது காத்தா? வெறும் தண்ணியா? இந்த பாருங்க, உங்க ஐயாவும் என்னோட ஐயாவும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க, நெருக்கமா. நம்மளும் அப்படித்தானே பழகின்னு இருக்கோம். இப்ப நீர் என்ன சொல்ல வரீர்? ஒண்ணும் இல்ல, உங்களோட இயலாமை தெரிஞ்சு ஊர்ல இருக்கிற நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மூட்டை நெல்லை அனுப்பி வைக்கிறேன். எப்படி, கடனாவா? இல்ல, அது வந்து யாசகமாவா? அப்படி இல்ல. ஆ? சிவா, சிவசிவா. சாம்பசிவம், நிறுத்துமையா. சாம்பசிவம், தானம் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு நீ தரந்தாழ்ந்து போயிட்டியா? என்ன ஆச்சு நோக்கு? வாயும் கூட. வா சிவகாமி. என்ன என்னாச்சு? ஏன் பிள்ளையாண்ட இப்படி தள்ளுறேன்? பரம்பரை பரம்பரையா கட்டி காத்த பெருமைய இன்னைக்கு உன் குழந்தை குழி தோண்டி புதைச்சுட்டாண்டி. ஆத்திரப்படாதீங்க, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. அவன் ஆகாரத்துக்காக கையேந்தி யாசகம் கேட்டாண்டி. ஏண்டா அப்படியா செஞ்ச? அப்பா சொல்றது நிஜமாடா? என்ன மன்னிச்சிருங்க அம்மா, எனக்கு பசி தாங்க முடியம்மா. சாதத்தை பார்த்து 3 நாள் ஆறுது. கோயிலுக்கு போனேன், அவளா கூப்பிட்டு கொடுத்தா. அவ கொடுத்தா நீ வாங்கிடுவியா? ஆ? ஏற்பது இகைச்சின்னு எவ்வளவு தடவை நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன். எங்கவாவது எப்பவாவது யார்கிட்டயாவது அப்பானா கையேந்தி யாசகம் கேட்டு நீ பார்த்திருக்கியா? சொல்டா. வயத்துக்கு போடுற உணவை விட உடம்போட கலர்ந்த உணர்வு தாண்டி வசதி. நில்லுடா. பேசிண்டே இருக்க, எங்க போயிட்டு இருக்க மறுபடியும்? கையை விடுங்கப்பா, இனி யார்ட்டையும் நான் கையெண்ண மாட்டேன். போடுமா? செய்யற தப்பையும் செஞ்சுட்டு என்ன ஒரு கோபம் பத்தியா அவனுக்கு? எனக்கு பசி தாங்க முடியலம்மா. சாதத்தை பார்த்து 3 நாள் ஆறுது. கோயிலுக்கு போனேன், அவளா கூப்பிட்டு கொடுத்தா. அவ கொடுத்தா நீ வாங்கிடுவியா? ஆ?
ஏற்பது இகைச்சின்னு எவ்வளவு தடவை நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன். எங்கவாவது எப்பவாவது யார்கிட்டயாவது அப்பா நான் கையேந்தி யாசகம் கேட்டு நீ பாத்திருக்கியா? சொல்டா. வயத்துக்கு போடுற உணவை விட உடம்போட கலர்ந்த உணர்வு தாண்டி வசதி. நில்லுடா. பேசிண்டே இருக்க. எங்க போயிட்டு இருக்க மறுபடியும்? கையை விடுங்கப்பா. இனி யார்ட்டையும் நான் கையெண்ண மாட்டேன். போடுமா? செய்யற தப்பையும் செஞ்சுட்டு என்ன ஒரு கோபம் பத்தி அவனுக்கு? அவன் செஞ்சது தப்புன்னா முதல்ல தண்டிக்கப்பட வேண்டியது நாம தானேண்ணா. என்னடி சொல்ற? மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு நீங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரத நான் பல தடவை கேட்டிருக்கேன். மாதா பிதாவை தெய்வமா மதிக்கணுங்கிறது இலக்கணும்னா அந்த குழந்தைகளுக்கு சாதம் போட வேண்டியது நம்மளோட முதல் கடமை இல்லையா? சிவகாமி, வாஸ்தவம் தாண்டி. ஆனா இது பகவான் நமக்கு வச்சிருக்கிற பரீட்சை. அந்த சிவனே தஞ்சம் அப்படின்னு நம்பி நம்ம பண்ணிட்டு இருக்கிற தவம் இது. சிவகாமி, அடி வாங்குற தங்கம் தாண்டி ஆபரணமா மாறும். எவ்வளவு எவ்வளவு சங்கடம் வந்தாலும் சரி, அத சமாளிக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். இங்க பாருங்க, உங்களையோ நீங்க செய்யற கோவில் தொண்டையோ நான் எதுவுமே சொல்லல. இருந்த கடைசி காணியையும் வித்துட்டு கோயில் கைகரியம் செஞ்சுட்டோம். சிவகாமி, அது பகவானுக்கு பண்ற பணிவிடடி. அதுக்கு பாக்கியம் பண்ணி இருக்கணும், குடுப்பின்னு இருக்கணும். ரொம்ப சரிண்ணா. நீங்களும் நானும் மட்டும்னா வெறும் ஜலம் போறோம். மூணாவதா நம்ம புள்ள 3 நாளா சாப்பிடாம இருக்கா. சிவகாமி, என்ன வார்த்தைகளால கொள்ளாதரி. விதி பயன் அப்படி இருக்கும்போது நம்ம பகவான நொந்து என்ன புண்ணியம். ஆமாண்ணா, எதுவுமே இல்லாம சிவனே கதின்னு கிடக்குற நம்மளால என்ன செய்ய முடியும்? இதாங்கண்ணா, இதை வித்துட்டு ஆத்துக்கு நெல்லு வாங்கிட்டு வாங்க. என்ன என்ன காரியம் இது சிவகாமி? திருவாங்கல்யத்தை வித்தா? நம்ம கிட்ட இருக்கிற கடைசி சொத்து இதை விட வசதியானது இந்த மஞ்சள் இருக்கேன்னா அந்த ஈஸ்வரன் இப்படியே விட்டுருவான்? காலம் மாறும், நம்ம கவலை எல்லாம் தீரும். யோசிக்காதீங்க, போய் வாங்கிடுவாங்க. சிவகாமி, போங்கண்ணா. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. அம்மா அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. போதும் போதும் போதும், நல்லா இருந்தாய். உங்க ஊர் வெயிலு தாங்க முடியலம்மா. அப்ப நீங்க அசலூருங்களா? மேற்கே சேரநாடு வியாபாரத்துக்காக இங்க வந்தேன். தந்தம், மிளகு, சந்தனம் எல்லாம் வித்து போச்சு. இந்த மூட்டையை வித்துட்டா ஊரை போய் சேருவோமா? எப்பாடா. என்ன விஷயம்? இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்கி விடுங்க. குங்குளியமோ குங்குளியம், சேரநாட்டு குங்குளியம். குங்குளியமோ குங்குளியம், சேரநாட்டு குங்குளியம். ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. கூப்பிட்டீங்களா சாமி? இப்ப நீங்க என்ன விக்கிறதா சொன்னீங்க? குங்குளியம், சேரநாட்டு குங்குளியம். கொடுத்துனா கோயிலே கமக வைக்கும். என்ன சாமி, வாங்கிங்க.
என்கிட்ட காசு பணம் எதுவும் இல்ல. ஆனா பொருளா ஒண்ணு இருக்கு. பொருளா எங்க காட்டுங்க. சரி தெரிங்கோ. இதோ பார்த்தேவா? அடடே, சோழ நாட்டு தங்கம். கொடுங்க சாமி. இந்தாங்கோ, சீக்கிரம் மூட்டையை கொடுங்க. சிவசிவா 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 சிவசிவா. பாவம், அவர் குஞ்சாதி புண்ணியவதி, சுமங்கலியா போயிட்டா போல இருக்கு. கலைஞரே, 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 என்ன இப்படி கோவிலையே படுத்துட்டே? ஆமா, இது என்ன மூட்டை? இது என்ன மூட்டை? அது குங்குலியம். குங்கிலியுமா? எப்படி இவ்வளவு வாங்கினே? அது என் ஆத்துக்காரி மாங்கல்யத்தை வித்து நான் வாங்கினேன். என்ன காரணம்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், எப்படி மனசு வந்தது? அது சரி, அது போட்டோம். உன் மாத்துல உம்ம தேடிண்டு உறவுக்கார வந்திருக்கா, உம்ம அவசரமா தேடிட்டு இருக்கா. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. இது குங்குலியம் பகவானுக்காக வாங்கினேன். ஈஸ்வரன் சன்னிதில இங்கே இருக்கட்டும், நீங்க பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. இத பாரு சிவகாமி, நான் அவங்க ஆத்துக்காரருடைய தாத்தா, அதாவது அவங்க அம்மாவுடைய அப்பா. இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறியம்மா. எனக்கு தெரியாதா தாத்தா? நீங்க கொடுக்க நினைக்கிறத நான் வாங்கிக்கப்படாது. உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க மகா பெரியவா, என்ன மன்னிச்சுக்கோங்க. அவர் வெளியில போயிருக்கார், இப்ப வந்துருவார். அதோ அவரே வந்துட்டார். சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. இத பாரு சிவகாமி, நான் அவங்க ஆத்துக்காரருடைய தாத்தா, அதாவது அவங்க அம்மாவுடைய அப்பா. இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறியம்மா. எனக்கு தெரியாதா தாத்தா? நீங்க கொடுக்க நினைக்கிறத நான் வாங்கிக்கப்படாது. உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க மகா பெரியவா, என்ன மன்னிச்சுக்கோங்க. அவர் வெளியில போயிருக்கார், இப்ப வந்துருவார். அதோ அவரே வந்துட்டார். கலையப்பா, என்னடா அப்படி பாக்குற? நான் உங்க தாத்தாடா. அடே, அம்மாவுடைய மொழி அப்படியே இருக்கேடா. வாங்க, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கல? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையும் ஆத்துக்காரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. டேய் சாம்சிவம், வாடா. உங்க கொள்ளு பேர ஆசீர்வாதம் பண்ணுங்க. க்ஷேமமா இருக்கணும், நல்லா படிக்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்த்தேனே, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். எப்படி இருக்கு? இத்தனை காலமா எங்க இருந்தேள்? இதெல்லாம் என்ன ஏது? கலையப்பா, அது வந்து உங்க பாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் நான் தனிக்கட்டையா ஆயிட்டேன். அப்படியே தேசாந்திரம் போயிட்டேன். அங்கெல்லாம் உன்னோட ஞாபகம் தான் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க. உன்னை தவிர வேற யாரு இருக்கா? இந்த சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும் தான் வந்தேன். இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லப்பா. கலையப்பா, உங்க ஆத்துக்காரி ரொம்ப தயங்குறா. இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லப்பா. அப்படியே தேசாந்திரம் போயிட்டேன். அங்கெல்லாம் உன்னோட ஞாபகம் தான் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க. உன்னை தவிர வேற யாரு இருக்கா? இந்த சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும் தான் வந்தேன். இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லப்பா. கலையப்பா, உங்க ஆத்துக்காரி ரொம்ப தயங்குறா. இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லப்பா. நான் புறப்படுறேன். இரு, நானும் கூடவே வந்துடுறேன்ப்பா. நம்ம சிவகாமி, இப்படி வா. இது உன் பாட்டியுடைய திருமாங்கல்யம். இதை போட்டுக்கப்பா. டேய் கொடுப்பேரா, இப்படி வாடா. பாரு, இதை போட்டுக்க. க்ஷேமா தீர்க்காயசா நல்லா இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த தள்ளாத வயசுல நீங்க எங்க போறீங்க?
உங்க மீதி காலத்தை நீங்க எங்க கூட தான் கழிக்கணும். உள்ள வாங்க. கலையப்பா, நான் எந்த ஆத்துக்குள்ளேயும் நுழையக்கூடாது. ஏன்? போன வருஷம் நான் திருப்பனந்தாள்ல இருந்து காசி யாத்திரை போயிருந்தேனோ இல்லையா, அங்கே என் சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிட்டேனப்பா. கோயிலுக்குள்ள நுழையலாமே தவிர எந்த வீட்டுக்குள்ளேயும் நான் நுழையக்கூடாதுப்பா. இருந்தாலும் எங்க சந்தோஷத்துக்காக. உன்னை விட்டு நான் எங்கடா போக போறேன்? உனக்கு எப்ப என்ன பார்க்கணும்னு தோணித்தோ திருப்பனந்தாள் சிவங்கோவில்ல தான் சாஞ்சு கிடப்பேன். அங்க வந்து என்ன பாரு. புறப்படுப்பா, போகலாம். ஐயா, என்ன வெளியூருங்களா? ஆமாங்க, கோயில் விசேஷத்துக்காக வந்தேன். சரி. அக்ராகரத்துல ஒருத்தரை பார்க்கணும். அக்கறை வேற இதுதான். யார பாக்கணும்? கலையனாரும் ஒருத்தரை பார்க்கணும். அடடே, இந்த குங்குலிய புகையை போடுவார்களா அவருங்களா? அவரே தான். அவர் வீடு இதுதாங்க, போய் பாருங்க. கலையனாரே, கலையனாரே, வணக்கம். வாங்க. யார் நீங்க? திருப்பனந்தாள்ல இருந்து வர்றேன். உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க. சொல்லுங்க. என் பேரு நடராஜ தம்பிரான். உங்க தாத்தா நமச்சிவாய நம்பிகளும் நானும் நெருங்கிய நண்பர்கள். பரம சந்தோஷம். சிவகாமி, பெரியவாளுக்கு தாக சாந்திக்கு கொஞ்சம் மோர் கொண்டு கொடு. போ. சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா. சிவகாமி, பெரியவாளுக்கு தாக சாந்திக்கு கொஞ்சம் மோர் கொண்டு கொடு. போ. உங்க சம்சாரம் லட்சுமி கடாட்சமா இருக்கா? அப்படியா? குழந்தைங்க ஒரே ஒரு ஆண் குழந்தை. சௌக்கியமா இருக்கட்டும். சந்தோஷம். உங்க தாத்தாவும் நானும் 50 வருஷ காலமா அந்நியோன்யமா இருந்தோம். இருக்கட்டும். சாப்பிடுங்க. நீங்க நேத்து இங்க வந்திருந்தாள்னா அவர் எங்கேயே பார்த்திருக்கலாமே. யார சொல்றீங்க? என் தாத்தாவை தான் சொல்றேன். பார்த்து. நமச்சிவாய நம்பிகளையா? சாக்ஷாத் அவரே தான். அவர் இங்க வந்து எங்க எல்லாரையும் மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. ஐயா, நீங்க யாரையோ சொல்றீங்க. உங்க தாத்தா இந்த உலகத்திலேயே இல்லீங்களே. என்ன சொல்றேன் நீங்க? சிவகாமி, பெரியவர்கிட்ட நடந்ததை சொல்லு. சத்திய பிரமாணமா நேத்திக்கு இவரோட தாத்தா இங்க வந்திருந்தார். இல்லம்மா, இவங்க தாத்தாவும் நானும் இன்னும் 3 பேரும் போன வருஷம் காசிக்கு போயிருந்தோம். அவர் காசிக்கு போனது உண்மை. அத அவரே சொன்னாரே. அப்பதான் அவரு கங்கையில ஜலசமாதி அடைஞ்சிட்டாரு. சிவலோக பதவி அடைஞ்ச அவரை அரிச்சந்திரங்காட்டுல எரிச்சு அவர் அஸ்திய கங்கையில கரைச்சிட்டோம். இது எல்லாமே உண்மை. பெரியவரே, எங்க தாத்தா இங்க வந்தது மாத்திரம் இல்ல, எங்களுக்கெல்லாம் நிலம், நீச்சு, நகைகள், நெல்லு மூட்டைகள் சகலமும் கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டும் போனார். நீங்க எதையோ மனசுல நினைச்சுட்டு நீங்களும் குழம்பி போய் இப்ப எங்களையும் குழம்பின்னு. சத்தியமா சொல்றேன், நான் வணங்குற சிவன் மேல ஆணையிட்டு சொல்றேன், நமச்சிவாய நம்பி இறந்துட்டார். எங்களோட காசிக்கு வந்த மத்த 3 பேரும் திருப்பனந்தாள்ல தான் இருக்காங்க. வேணும்னா வாங்க, நான் நிரூபிக்கிறேன். ஏன்னா இல்லாம புகையாது, அள்ளாம குறையாதும்பா. இவர் சொல்றதுல ஏதோ இருக்குன்னு எனக்கு தோன்றது. எதுக்கும் நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோளே. சரியா போச்சு போ. சிவகாமி, இப்ப பெரியவர் உன் மனசுல சந்தேகத்தை வளர்த்துட்டார். சரி, உன் திருப்திக்காக நான் திருப்பனந்தாள் போயிட்டு வரேன். ஆனா ஒண்ணு, இப்ப நான் திருப்பனந்தாள் போய் அங்க என் தாத்தாவோட சந்தோஷமா தங்கி பேசி இருந்துட்டு வர போறேன். அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த குங்குலிய திருப்பணிய நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி கவனிச்சுக்க சொல்லு. என்ன பெரியவரே, திருப்பனந்தாளுக்கு புறப்படலாமா? வாங்க போலாம். சரி வாங்க. சிவசிவா, 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 சிவசிவா. ஓம் நமச்சிவாயா. ஹரஹர மகாதேவா. அமிர்த கடேஸ்வரா. சிவசிவா,
கலையனாரே, உங்களுக்கு எந்த லிங்கத்தை பார்த்தாலும் அமிர்த கடேஸ்வரரா தோணுது. நீங்க கொடுத்து வச்சவர் சாமி. எங்க ஊர்லயும் ஒரு பழைய சிவன் கோயில் இருக்கு. ஏன் அதுல பூஜை நடக்கிறது இல்லையா? நடக்குது. ஆனா அந்த சாஞ்ச லிங்கத்தை கும்பிட எனக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. என்ன சொல்றேன்? சிவலிங்கம் சாஞ்சிருக்கா? அது ஒரு பழைய கதை. எனக்கு காலை வலிக்கிறது. செத்த நாள் இங்க ஓய்வு எடுத்துப்போம். அந்த சிவலிங்கம் எப்படி சாஞ்சுதுங்கிற கதைய கொஞ்சம் சொல்லுங்களேன். திருப்பரந்தாள்ல இப்ப கோவில் இருக்க அந்த இடத்துக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி பனந்தாள் மேடுன்னு பேரு. பனமரத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்துக்கு அப்பவே பூஜை உண்டு. ஓதுவார் ஒருத்தர் தினசரி வந்து ஈஸ்வரன் மேல பாட்டு பாடுவாரு. அவருக்கு ஒரே மக, தாழகன்னு பேரு. பார்க்க அழகா இருந்தாலும் பாவம், பிறவியிலேயே ஊமை. தினசரி கோயில்ல அவங்க அப்பா பாடும்போது கூடவே அந்த சிவனை நினைச்சு தான் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு அழுவா. காலம் ஓடிச்சே தவிர அவ கண்ணீருக்கு பதிலே கிடைக்கல. ஒரு நாள் அந்த பொண்ணு ஒரு கடுமையான விரதம் இருக்க ஆரம்பிச்சா. தினசரி குளிச்சு ஈரத்துணியோட சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அங்க பிரதட்சணம் பண்றேன். சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. தினசரி குளிச்சு ஈரத்துணியோட சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அங்க பிரதட்சணம் பண்றேன். எனக்கு பேச்சு வந்து உன் சன்னதியிலே பாட்டு பாடணும், இல்லைன்னா என் மூச்சு நிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிச்சிட்டா. விரதம் முடிகிற நாள் வந்தது. அந்த பொண்ணு குடத்து தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணும்போது மேலாட சரிஞ்சுது. குடத்தை கீழே வச்சா விரதம் போயிடும், விரதத்தை பார்த்தா மானமே போயிடும். அப்பத்தான் அந்த அதிசயம் நடந்தது. அந்த சிவலிங்கம் அப்படியே சாஞ்சி அவ குடத்தில் இருந்த அபிஷேகத்தை ஏத்துக்குச்சு. அப்ப வளைஞ்ச மகாலிங்கம் தான் இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு. ஜோதிடக்காரங்க, ஆரோடம் கணிக்கிறவங்க எல்லாரும் இது ஊருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அரசர்கிட்ட போய் முறையிட்டோம். அரசர் சீக்கிரமா உங்க ஊருக்கு விஜயம் பண்ணி உங்க குறைய தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு. யானை எல்லாம் போயிட்டு இருக்கு. அட ஆமா, ஒருவேளை அரசர் திருப்பரந்தாளுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அட பட்டத்து யானை கூட வருது. வாங்க போய் பார்க்கலாம். காசிநாதா, காசிநாதா, என்ன தாத்தா? நில்லு. யானையெல்லாம் எங்க போகுது? அது ஏன் கேக்குறீங்க தாத்தா? சிவலிங்கத்தை நிமித்த அரசாங்கத்திலிருந்து படை வீரங்க, பொதுஜனங்க இன்னும் யாரோ முயற்சி பண்ணாங்க. லிங்கம் நிமிரவே இல்ல. கடைசியா யானைய வச்சு லிங்கத்து மேல சங்கிலிய போட்டு இழுத்து சாஞ்சி போன சிவலிங்கத்தை சரி செய்ய போறாங்களா? என்னது? சிவலிங்கத்தோட திருமேனியில சங்கிலிய போட்டு இழுக்கிறதா? ஐயோ, அபச்சாரம், அபச்சாரம். சிவசிவா, சம்போ மகாதேவா, சிவசிவா, சிவசிவா. மாமன்னர் புகழ் ஓங்குக. என்ன சேனாதிபதி, செய்தியை கூறுங்கள். சிவலிங்கத்தின் மீது இரும்பு சங்கிலியை பிணைத்து யானையை கட்டி இழுப்பதற்கு தயாராக உள்ளது அரசே. நல்லது, தாமத வேண்டாம், இழுக்கச் செய்யுங்கள். உத்தரவு அரசே.